வெல்கம் டு இங்கிலீஷ் 360. இந்த வீடியோவில் நம்ம சில ப்ராக்டிக்கல் சென்டென்சஸ் ஃபார் டெய்லி யூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூஸ்டு டு அப்படின்னா பழைய பழக்கம்னு அர்த்தம். சம்திங் யூ டிட் ரெகுலர்லி இன் த பாஸ்ட். முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருந்திருப்போம், இப்போ வந்து அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கோம். ஸோ இதை சொல்கிறதுக்கு வந்து யூஸ்டு டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நான் முன்பு டென்னிஸ் விளையாடுவேன், அதாவது விளையாடி கொண்டிருந்தேன். அதை டென்னிஸ் வந்து விளையாடிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ வந்து அதை பண்ணுறதில்ல. ஸோ இதை சொல்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ்டு டு வந்து யூஸ் பண்ணலாம். ஐ யூஸ்டு டு ப்ளே டென்னிஸ் அப்படின்னா நான் முன்னாடி டென்னிஸ் விளையாடினேன், ஆனால் இப்போ வந்து விளையாடுறதில்லன்னு அர்த்தம். தீஸ் டேஸ் அப்படின்னா இப்பொழுதெல்லாம்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்கிறோம்னா டாக்கிங் அபவுட் யுவர் ப்ரெசன்ட் ஹேபிட்டை சொல்கிறோம். இப்போ வந்து தீஸ் டேஸ் ஐ ப்ளே கிரிக்கெட் அப்படின்னா இப்போல்லாம் நான் கிரிக்கெட் விளையாடுறேன்னு அர்த்தம். தீஸ் டேஸ்னால் இப்போதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து யூஸ்டு டு ப்ளஸ் நெகட்டிவ் சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். when I was a child I didn't use to like tomatoes அப்படின்னா நான் குழந்தையாக இருந்தபோது தக்காளி எனக்கு பிடிக்காது. when I was a child I didn't use to like tomatoes. இங்கே பார்த்தீங்கன்னா didn't use to verb இதான் வந்து கரெக்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து where did you use to live. இது வந்து ஒருத்தவங்களோட ஓல்டு ஹோம், பழைய ஹோம் பற்றிக்கு நம்ம கேட்குறோம். where did you use to live before you came here. where did you use to live before you came here அப்படின்னா நீங்கள் இங்கே வருவதற்கு முன்னாடி எங்கே வசித்தீர்கள், எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறோம். இங்கே வந்து டிட் பக்கத்தில் நாட் யூஸ்டு டுன்னு வரக்கூடாது, யூஸ் டு தான் வரும். நெக்ஸ்ட் வந்து கோயிங் டு ஒரு ஃபியூச்சர் பிளான். கோயிங் டு அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபியூச்சர் பிளானை சொல்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு பிளான் ஆர் வந்து இன்டென்ஷன்னா நம்மளோட எண்ணம். இப்போ சரண்யா இஸ் கோயிங் டு செல் ஹெர் கார்னா சரண்யா வந்து தனது காரை விற்க போகிறார், அவங்க விற்க போகிறாங்க. பி கோயிங் டுனா செய்ய போகிறாருன்னு அர்த்தம். டூ பக்கத்தில் இப்போ கோனா செல்னா விற்க போகிறார், பிளேனா விளையாட போகிறார். அந்த மாதிரி அந்த வேர்பை பேஸ் பண்ணி வந்து மீனிங் வந்து செஞ்சஸ் ஆகும். நெய்தர் வில் ஐ இது வந்து என்னென்னா அக்ரிங் வித் ஏ நெகட்டிவ் ஃபியூச்சர் ஸ்டேட்மெண்ட். ஃபியூச்சரில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அது நெகட்டிவாக வந்து அக்ரி ஒத்துக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அவுட் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எனக்கு வெளியே போக விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. நெய்தர் வில் ஐ அப்படின்னா எனக்கும் விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அவுட்னா நீங்கள் வந்து நெய்தர் வில் ஐ அப்படின்னா எனக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெய்தர் am I இது பாருங்கள், ஐ எம் நாட் மேரைட் அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து நெய்தர் am I அப்படின்னா அவர் வந்து எனக்கு திருமணம் ஆகவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நெய்தர் am Iனா எனக்கும் ஆகலைன்னு அர்த்தம். ஹவு லாங் டஸ் இட் டேக் அப்படின்னா ஆஸ்க் அபவுட் ட்ராவல் டைம் பற்றி நம்ம கேட்குறோம். ஹவு லாங் டஸ் இட் டேக் பை பஸ் ஃப்ரம் மதுரை டு சென்னை அப்படின்னா மதுரையிலேருந்து சென்னைக்கு பேருந்தில் பஸ்ஸில் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஹவு லாங் டஸ் இட் டேக்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு அர்த்தம். இட் டேக்ஸ் அப்படின்னா அந்த டைமை நம்ம சொல்கிறோம். இப்போ இட் டேக்ஸ் 10 hours பை பஸ் ஃப்ரம் மதுரை டு சென்னை அப்படின்னா மதுரையிலேருந்து சென்னைக்கு போக 10 மணி நேரம் ஆகும். இட் டேக்ஸ் டைம் ப்ளஸ் பை த டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா அந்த டைம் எடுக்கும் அப்படின்னு அர்த்தம். இட் டேக்ஸ் 10 hours பை பஸ் ஃப்ரம் மதுரை டு சென்னை, மதுரையிலேருந்து சென்னைக்கு போக 10 மணி நேரம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஹீ டோல்டு மீ தட் ஹீ வாஸ் டயர்டு அப்படின்னா அவர் என்கிட்ட சொன்னார், அவர் வந்து டயர்ட்னா களைப்பாக இருந்ததாக என்னிடம் சொன்னார்னு அர்த்தம். டோல்டு மீ தட்னா என்னிடம் என்று சொன்னார், என்னன்னு சொன்னார்னா டயர்டாக இருந்ததாக சொன்னார். அந்த டாட் அந்த இடத்துல வந்து டயர்ட்னா அவர் களைப்பாக இருந்ததாக சொன்னார்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஹேவ் யூ பீன் டு த யூஎஸ். இது வந்து நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறோம். ஹேவ் யூ பீன் டு த யூஎஸ் அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்களான்னு அர்த்தம். ஹேவ் யூ பீன் டுனா போயிருக்குன்னா அந்த டூ பக்கத்தில் அமெரிக்கானா அமெரிக்கா, சிங்கப்பூர்னா சிங்கப்பூருக்கு போயிருக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம். எஸ் ஐ ஹேவ் அப்படின்னா ஆமாம் நான் போயிருக்கேன், எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் அங்கே போயிட்டு வந்திருக்கேன், அந்த போன அனுபவம் எனக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். எஸ் ஐ ஹேவ் பீன் டு த யூஎஸ், ஆமாம் நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கேன். ஷார்ட் ஆன்சர் வந்து எஸ் ஐ ஹேவ்னு சொல்லலாம். வேர் வர் யூ பார்ன் அப்படின்னா உங்கள் பர்த் பிளேஸை பற்றி கேட்குறோம். நீங்கள் எங்கே பிறந்தீர்கள். வாஸ் பார்ன்னா பிறந்தீர்கள்னு அர்த்தம். இப்போ முன்னாடி வந்து வேர் வர் யூன்னு சேர்க்கும்போது நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்னு அர்த்தம். ஐ வாஸ் பார்ன் இன் மதுரை அப்படின்னா நான் மதுரையில் பிறந்தேன். வாஸ் பார்ன்னா நான் பிறந்தேன்னு அர்த்தம்.
how long have you been married அப்படின்னா நம்ம duration கேட்குறோம். எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்குறோம். உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு காலம் ஆகிறது. how long have you been married. how longனா எவ்வளவு காலமாக. how long have you known her அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அவளை எவ்வளவு காலமாக அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அவங்களை எவ்வளோ நாளாக தெரியும் அப்படின்னு அர்த்தம். how long have you known her. for a long time அப்படின்னா நேச்சுரலாக வந்து ஆன்சர் about duration. I have known her for a long timeனா எனக்கு நீண்ட காலமாக நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு வந்து அவங்கள ரொம்ப நாளாக தெரியும். ஓகேங்களா. கரெக்டட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா I have known for a long time. how long have you had the car அப்படின்னா நீங்கள் இந்த காரை எவ்வளோ காலமாக வைத்திருக்கிறீர்கள், எவ்வளோ நாளாக வந்து இந்த காரை வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு வந்து how long have you had the car. how long have you had the car. since March அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்கிறோம். I have had it since March. நான் வந்து இந்த காரை மார்ச்லேருந்து வச்சுருக்கேன். I have had it since March. இங்கே வந்து மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா from since March அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து லேர்னிங் ஃப்ரெஞ்ச். நான் வந்து ஒரு லாங்குவேஜை கற்றுட்ருக்கேன், அது வந்து தொடர்ந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இதை சொல்கிறதுக்கு வந்து how long have you been learning French. how long have you been learning French அப்படின்னா எவ்வளோ காலமாக வந்து நீங்கள் ஃப்ரெஞ்சை கற்றுட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். have been learning அப்படின்னா தொடர்ந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். for 3 years அப்படின்னா யூஸ் இட் ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம். இப்போ வந்து I have been learning French for 3 years. I have been learning French for 3 years அப்படின்னா நான் 3 வருஷமாக வந்து ஃப்ரெஞ்சு கற்றுட்ருக்கேன். ஓகேங்களா. இப்போ வரைக்கும் கண்டினியூவாக கற்றுட்டே தான் இருக்கேன். இதை சொல்கிறதுக்கு வந்து I have been நம்ம யூஸ் பண்ணலாம். an hour ago அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷனை சொல்கிறதுக்கு I had dinner an hour ago அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து இரவு உணவு சாப்பிட்டேன். an hour ago ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. சண்டே ஆஃப்டர்நூன்னா நம்ம ஒரு பாஸ்ட்டை ஒரு ஸ்பெசிஃபிக் டைமை நம்ம கேட்குறோம். where were you on Sunday afternoon. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் நீங்கள் எங்கே இருந்தீங்க. on Sunday on Mondayனா அந்த நாளன்று அப்படின்னு அர்த்தம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். used to I used to live in கொச்சி அப்படின்னா நான் முன்னாடி வந்து கொச்சியில் வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்போ வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். முன்பு வழக்கமாக யூஸ்வலாக வந்து இது வரைக்கும் நான் அங்கே இருந்தேன். she used to work in a bank அப்படின்னா அவர் முன்பு வங்கியில் வேலை செய்தார். முன்னாடி வந்து அவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணாங்க, இப்போ வந்து இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நெய்தர் I can't swim அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு நீந்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. நெய்தர் கேனைனா எனக்கும் நீந்த தெரியாது, என்னால் முடியாதுன்னு அர்த்தம். I haven't seen the movie நான் அந்த படத்தை பார்க்காம இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்டு. நம்ம வந்து நெய்தர் ஹேவ் ஐனா நானும் பார்த்ததில்ல, நானும் இது வரைக்கும் பார்க்கலன்னு அர்த்தம். how long does it take by trainனா ரயிலில் வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். it takes about 2 ஹவர்ஸ்னா சுமார் 2 மணி நேரம் ஆகும்னு அர்த்தம். it takes about 3 ஹவர்ஸ்னா 3 மணி நேரம் ஆகும்னு அர்த்தம். it takes about 5 ஹவர்ஸ்னா ஏறக்குறைய வந்து 5 மணி நேரம் ஆகும்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்காக ஒரு கிராமர் கைட் பார்க்கலாம். used to ப்ளஸ் verb இது வந்து பாஸ்ட் ஹேபிட்டை சொல்கிறதுக்கு யூஸ் ஆகுது. didn't use to verb இது வந்து பாஸ்ட் நெகட்டிவ் ஹேபிட்டை சொல்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது நம்ம தக்காளி டொமேட்டோஸ் வந்து நான் குழந்தையா இருக்கும்போது பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்து didn't use to ப்ளஸ் வந்து verb 1. அதுக்கப்புறம் வந்து going to ப்ளஸ் வந்து verb 1 இது வந்து ஃபியூச்சர் பிளானை நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெய்தர் ப்ளஸ் ஆக்சிலரி ப்ளஸ் சப்ஜெக்ட் வந்து இது வந்து நெகட்டிவ் அக்ரிமெண்ட், இது சொல்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். how long does it takeனா ஒரு டூரேஷன் நம்ம கேட்குறோம். it takes timeனா டூரேஷன் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி have has ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அன்டில் now இது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது சொல்கிறோம். have been ப்ளஸ் ஐஎன்ஜினா ஒரு கண்டினியூவாக இது வரைக்கும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறது நம்ம சொல்கிறோம். for ப்ளஸ் பீரியட் for 3 years for 4 yearsனால் இத்தனை நாளாக இவ்வளோ நாளாக வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து for யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். சின்ஸ் மார்ச், சின்ஸ் 2020. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்பீக்கிங் சேலஞ்ச் இந்த சென்டென்ஸ் எல்லாம் வீடியோவை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்களே வந்து இதுக்கான தமிழில் வந்து தமிழ் மீனிங் வந்து நீங்களே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.